இல்லை டாக் வந்து பொதுவாகவே அறிவானது, மனுஷனை விட அறிவானது. அதை இதை நிரூபிச்சிருக்கிறாங்க. நல்லா பண்ணியிருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே விரும்பி பார்க்குறாங்க. அதான் நல்லா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கு. அப்படி ஒன்றும் பேய்கொட்டு படத்தோட காமெடி நான் இந்த படம் நல்லா வந்திருக்கு. அதான் ஹாரர் மூவி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் காமெடியோட இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா, பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சரி வந்து பார்க்கலாமேன்னு பார்த்தாக்கா எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கண்டென்ட். கண்டிப்பாக எல்லாரும் திரையில வந்து பாருங்க. ஒரு குடும்பத்தில் எல்லாரும் பார்க்கக்கூடிய படமாக இருக்கு. சக்ஸஸ்ஃபுல். ஆமாம். இல்லை டாக் வந்து பொதுவாகவே அறிவானது, மனுஷனை விட அறிவானது. அதை இதை நிரூபிச்சிருக்கிறாங்க. நல்லா பண்ணியிருக்கு. ரொம்ப இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, குறைந்தபட்ச நடிகர்களை வச்சு தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அதிகமான நடிகர்களை போட்டு டாம் டோம்லாம் பண்ணலை. நல்லா சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். இல்லை காமெடி பரவாயில்ல. அந்த ஆஃப்டர் மேலே வந்து காமெடி இருக்கு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேக்கு தான். அப்புறம் நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. சூப்பர். எல்லாமே பார்க்கக்கூடிய படம். நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆன்சப் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு லேடியாக வந்து இத்தனை இது பண்ணி எஃபெக்ட் எடுத்து அவ்வளவும் செஞ்சுருக்காங்க. ஸோ வெரி ப்ரவுட் ஆஃப் யூ இது. அதனால் அவங்க பக்கம் கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் இவங்க மேலே மேலே நிறையா வரணும்னு நினைக்கிறேன். எங்கள் சீன்ஸ்லாம் ரொம்ப எடுத்திருக்காங்க. சின்ன சீனாக இருந்தாலும் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. அது ஆடியன்ஸும் ரொம்ப விரும்பி பார்த்துருக்குறாங்க. இது குழந்தைங்க, சின்ன குழந்தைங்களாம் வந்து பயம் இல்லாமல் நல்லாவே பார்க்கலாம். எத்தபடி வேறு ஒன்றும் இல்லை, சொல்லிக்கிற அளவுக்கு. பட் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. பயம்லாம் ஒன்றும் கிடையாது. காமெடி இருக்குது. மிஸ்டர் சூர்யா அவரோடது ரொம்ப காமெடியாக இருக்குது. தீபா அக்காதும் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களோடதுலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தீபா அக்காதுலாம் செமையாக பண்ணியிருக்காங்க அவங்க. உண்மையிலே இல்லை நாங்கள் பண்ண சீன்ஸ் வந்து அவ்வளோதான், அதுதான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் நடுவில் தான் அவங்களுக்கு போய் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ணேன். பட் அந்த ஒன்றே வந்து நிறைய தடவை அவங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடது வந்து நல்லா ஒரு தனியாக ஒரு பாட்டாக தெரியுது. ஆக்சுவலி நான் வந்து செம்பத்தி சீரியல் ஆர்டிஸ்ட்டு. நான் பட்டமா அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன். நிறைய படங்கள் இன்னும் போயின்னு இருக்கு. பட் எங்களது எதுவுமே அவங்க கட் பண்ணலை. எந்த ஒரு, அதாவது தேவையானது மட்டும்தான் அவங்க வந்து கரெக்டாக பண்ணி எடுத்திருக்கிறாங்க. பண்ணி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே விரும்பி பார்க்குறாங்க. அதான் நல்லா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கு. அப்படி ஒன்றும் இதுவெல்லாம் இல்லை, நல்லா கொஞ்சம் காமெடியாக இருக்கு. போகணும். பேய்கொட்டு படத்தோட காமெடி நான் இந்த படம் நல்லா வந்திருக்கு. என்ன மாதிரி எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி சீன்ஸ் நிறைய வந்திருக்கு. அது சொல்லப்போனால் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். எந்த ஒரு அசிங்கமான சீன்ஸோ அசிங்கமான வேட்சோ இந்த படத்தில் வராது. முழுக்க முழுக்க குடும்பத்தோடு உட்காந்து குழந்தைங்களோட பார்க்க வேண்டிய படம். சொல்லப்போனால் இந்த படத்தோட இயக்குனருக்கு மிகப்பெரிய பாராட்டு. இவ்வளோ பேருக்கு கொண்டு வந்து இந்த படத்தை இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்து இந்த தேட்டர் ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் நல்லா தெரியும். தேட்டர் ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு வெற்றி படமாக்கிய இயக்குனருக்கு ரொம்ப நன்றியாக தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தை பார்க்க வந்து இவ்வளோ ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து படத்தை பாருங்கள், தேட்டரில் வந்து பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி வளர்ந்து வர கலைஞர் எல்லாருக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. யாரும் அந்த மாதிரி பண்ணலை. அந்த ஒரு டிஃப்ரெண்ட் படத்தில் நாங்கள் ஒரு சின்ன பார்ட்டிசிபேஷன் இருக்குது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ. அதான் ஹாரர் மூவி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் காமெடியோட இருக்குது. முக்கியமாக அவங்களுடைய டேலண்ட்டுக்காகவே கண்டிப்பாக வந்து பப்ளிக் பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா யாருமே பண்ணாது அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஃபுல் சப்போர்ட் தரணும் அப்படின்றது தாழ்மையான வேண்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா, பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஒரு பயமோ ஒரு இதுவோ இல்லை. அந்த காமெடி நல்லா இருந்தது. அந்த மியூசிக் டைரக்டர் வந்து எனக்கு அங்கீகாரம் வேணும்ன்ட்டு திருப்பி வந்துட்டு அந்த அங்கீகாரத்தை பெறா பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கு. புரியல. அவங்கள வந்து பார்க்க வச்சிருமா அந்த படம். அவ்வளோ நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஒருத்தர் வந்து இவ்வளவும் படித்து ஒரு முறையாக படித்து வந்துட்டு ஒருத்தர்கிட்ட ஏமாறுறாங்க. மியூசிக் அவங்க பேரை போட்டுட்டு இதெல்லாம் ரொம்ப அவங்க எவ்வளோ வருத்தப்படுறாங்க அப்படின்றது வந்து தெரியுது. ஆனால் வந்து அதை எப்படியும் பெறணும்னு நினச்சி வராங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது இந்த சீன்லாம். காமெடி தானே, நல்லா இருந்தது. அந்த மியூசிக் டைரக்டர் எங்கேயோ மியூசிக் இப்படி பண்ணுறது எங்கேயோ போகிறது பாருங்க. அப்போவே சிரிப்பு வந்துருச்சு. வணக்கம், என்னுடைய பேர் ஆனந்த். நான் இந்த பேய்கூட்டு படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஃபிலிம். இந்த படம் வந்து ஒரு 10 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் மூவி. 32 டிபார்ட்மெண்ட்ஸையும் சிங்கிள் லேடி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க.
காமெடியாகவும் இருக்கும், ஹாரராகவும் இருக்கும். நீங்கள் முகம் சுழிக்கிற சீன் எதுவும் இருக்காது. பேய் நாய் எல்லாருமே நடிச்சிருக்கோம், நானும் கூட சேர்ந்து நடிச்சிருக்கேன். தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. இந்த படம் வந்துட்டு பார்க்கணும்னா எந்த தீம் வச்சுட்டு வந்து பார்க்கலாம், என்ன மெசேஜ் சொல்லியிருக்கீங்க? இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு கூட்டமாக ஒரு கருத்தை நம்ம எத்தனை போய் சேர்க்கணும்னா, ஒன்று சாமி பேரை போய் சொல்லி சேர்க்கலாம், இல்லைன்னா ஜாதி பேரை சொல்லி சேர்க்கலாம், இல்லைன்னா மக்களுடைய பேய் பயத்தை சொல்லி சேர்க்கலாம். அந்த ஒரு ஜேர்னலை எடுத்து வச்சு இதில் சொசைட்டியில் கேர்ள்ஸ் என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அதோடைய கருத்தை பேய் பயத்தை வச்சு சொல்லியிருக்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் கிரியேட்டாக வர்றது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் ரொம்ப அருமையாக அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எங்களுக்கு இது பண்ணதில். ஸோ இதில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி சின்ன படங்களும் அவங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தீபா மேம் பண்ணியிருக்காங்க. நல்ல சிரிச்சு வயிறு குழுங்க சிரிக்கலாம். செகண்ட் ஹாஃபில் அந்த மியூசிக் டைரக்டர்லாம் சேர்ந்து ஒரு ரோல் அவுட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் எங்கெல்லாம் ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுவாங்கன்னு நினச்சோமோ, எங்கெல்லாம் சிரித்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினச்சோமோ அந்த பாயிண்ட் ப்ளஸ் அது இல்லாமல் நிறைய இடத்துலையும் ரசிச்சு இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆடியன்ஸ்க்கு. ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரு பேசிக் ஆடியன்ஸ் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்து பாருங்க அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஃபேமிலியோட கிட்ஸை கூட்டின்னு வந்து பார்க்கலாம். ரத்தம் கிடையாது படத்தில், ஒரு சீனு ஆபாசமான வார்த்தைகள் கிடையாது, எந்த வித இதுவும் கிடையாது. நல்ல முகம் சுழிக்காம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு வரவங்க இந்த படத்தை வந்து பார்க்கலாம். பேய்க்குட்டு படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. டேரக்டர் எஸ்லாவண்யா வந்து 32 கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்படி சொன்னாங்க. சரி வந்து பார்க்கலாமேன்னு பார்த்தாக்கா எல்லாமே சூப்பராக இருக்கு. டைரக்ஷன்லேருந்து அவங்க டியூல் ரோல் பண்ணியிருக்காங்க, டப்பிங்கு, அப்புறமா மியூசிக் கம்போஸ் பண்ணி பாடியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க. காமெடி ஹாரர் மூவி தாண்டி அதில் ஒரு மெசேஜ் இருக்கு, எல்லாராலையும் சாதிக்க முடியும் அப்படின்றது. என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இதில் அவங்களே எல்லாமே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ இருக்கிற தலைமுறை வந்து அதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி சாதிக்க முடியும், எல்லாரும் பண்ண முடியுன்றது அந்த இந்த படத்துலேயே அந்த மெசேஜ் இருக்குது. எல்லாமே அவங்க பண்ணிடுறாங்க, இது எல்லாரும் பண்ணலாம். அது ஒரு மெசேஜ் இல்லாமல் இது மாதிரி எல்லா துறையிலுமே இருக்குல்ல, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் எல்லா துறையிலுமே இருக்குது. அதை தாண்டி நம்ம வந்து சாதிக்கலாம் அப்படின்றத அந்த மெசேஜாக சொல்லிடுறாங்க. ஒரு காமெடி ஹாரர் மூவி மெசேஜாக சொல்லிடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். ஆமாம், அதான் அவங்க தீபா அவங்க பண்ணியிருக்காங்க காமெடி. அவங்க இந்த படத்தில் சேர்ந்து அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா ரொம்ப அப்படியே நம்ம எப்படி போர் அடிக்காத மாதிரி சீன் பை சீன், ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு படம். ஆமாம், ஃபஸ்ட்டு மூவின்ற அந்த லேக் இல்லை. நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன், நெகட்டிவ் எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே ஒரே ஆள் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த டைரக்ஷன்லேருந்து ப்ரொடியூஸும் இவங்களே பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் பண்ணியிருக்காங்க, நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து இது எப்படின்னா ஒரு 4-5 வருஷமாக அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு உழைச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்த்தணும் கண்டிப்பாக. அப்போ தான் நெக்ஸ்ட்டு அடுத்த தலைமுறை வருவாங்க, இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து பண்ண முடியாது நினச்சிடுவாங்களோ அவங்களாம் வந்து சாதிக்கலாம். அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க படத்தில். நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் பண்ணலாம், சாதிக்கலாம் இளைஞர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்காக வந்து பார்க்கலாம். இளைஞர்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், எல்லாரும் வந்து பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது படம். திறமைகளை அவங்களால வெளி காமிக்க முடியும், எல்லாருமே வந்து வெற்றியாளர்களாக இருக்க முடியும். அதுதான் இந்த படத்தோட கருத்து. அது இல்லாமல் நாய் பேய் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்சமான நிறைய காமெடிஸ் இருக்குது. குடும்பத்தோடு எல்லாருமே பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக A to Z இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இந்த படத்தில் வந்து காமெடி பண்ணியிருக்கோம். அதாவது பேய் படம் அப்படின்னாலே உங்களுக்கு அது காம்பினேஷன் தான், காமெடி அண்டு ஹாரர். அந்த காம்பினேஷனில் இருந்தாலே கண்டிப்பாக எல்லா மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு விருப்பமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இந்த படம் ஒரு க்யூரியாசிட்டியை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம். ஸோ மக்கள் மத்தியில் இப்போவே நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ டாக்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கு. ஒரு வாயிலா ஜீவன் இந்த அளவுக்கு நடிக்குமா அப்படிங்கிறது ஒரு டைரக்டராக இருந்து நான் தான் அதை இயக்கினேன். இருந்தாலும் எனக்கே அது வந்து ரொம்ப ஒரு வியப்பாக இருந்தது. அந்த அளவுக்கு சொல்கிற பேச்சை கேட்டு கரெக்டாக நடித்தது. கிளைமேக்ஸ் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நாய் தான் ட்விஸ்டே இந்த படத்தில். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி, இது வரைக்கும் திரையில் வராத ஒரு ஸ்டோரி. புரியுதுங்களா?
ஏன் அப்படி சொல்கிறேன், இது வரைக்கும் வராத ஸ்டோரி அப்படின்னா, இப்போது என்னோட படத்தோட கதையை வந்து நான் நிறைய ஆர்டிஸ்ட்கிட்ட நான் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு தடவை ஊர்வசி அம்மாட்ட சொல்லியிருந்தேன், அம்மா கேரக்டருக்கு ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட தான் பேசியிருந்தேன். அவங்களோட ஷெட்யூல் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால என்னோட ஷெட்யூல் அவங்களுக்கு செட் ஆகாது, அந்த டைம்னால அவங்களால வர முடியல. அம்மா கேரக்டர் அவங்க தான் நடிக்கிறதா இருந்தது. ஃபுல் கதையை அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்க ஹஸ்பண்ட் நடுவில் வந்து பேசுகிறாரு, சேட்டா கமனிரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்லுமான்னு ஊன்னு லாஸ்ட் வரைக்கும் கேட்குறாங்க. கேட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்கங்க, அதாவதுமா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கதையை நான் கேட்டது கிடையாது, இந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்ததும் கிடையாது. ஏன்னா ஒரு பேய் படம்னா ஒன்றா ஒரு பொண்ணை கழிப்படிச்சிருவாங்க, இல்லை ஏமாத்திடுவாங்க, இல்லை சொத்தை அபகரிச்சிருவாங்க, இல்லைன்னா வந்து ஃபேமிலியில் இருக்கிற யாரோ குழந்தையோ ஹஸ்பண்டோ யாரையோ சாகடிச்சிருவாங்க, அதை பழி வாங்கிறதுக்காக ஒரு பேய் வரும். இப்படி தான் நம்ம வந்து ஒரு பேய் படத்தை பார்த்துருக்கோம். ஆனால் உலகத்திலேயே ஃபஸ்ட்டு டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி என்னன்னா, ஒரு பேய் வந்து தன்னோட அங்கீகாரத்தை வாங்கிறதுக்காக ஒரு பேய் வருது. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு ஊர்வசி அம்மா சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு நிஜமாக அது வரும் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நான் அப்போ தான் வந்து திரைக்கதையெல்லாம் எழுதின ஒரு டைமு. இனிமேல் தான் ஷூட்டே போகிறேன். ஸோ இப்போ இருக்கிற அந்த ஒரு நிறைய விஷயங்கள் நான் இருக்கிறேன். இப்போ நான் படிச்சுட்ருக்கேன். அப்போது அந்தளவுக்கு கூட இல்லை. அப்போது அந்தளவுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு பூஸ்ட் இருந்தால் ஊர்வசியமாக இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ அந்த கருத்து எனக்கு நிஜமாலுமே வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ அதோட விளைவாக இந்த படத்தை நான் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டே சொல்கிறாங்க இது வரைக்கும் வராத ஒரு கதைன்னு சொல்லிட்டு, ஸோ கண்டிப்பாக இது நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சி நம்பி இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பிளெஸிங்ஸ்னால இந்த அளவுக்கு என்னால் வர முடிஞ்சது. ஸோ ஒரு 10 வேர்ல்டு ரெக்கார்டு வாங்க முடிஞ்சது. 32 டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு திரைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 24 டிபார்ட்மெண்ட் பண்ணாக்க ஒரு படத்தை நம்ம எடுத்துடலாம். ஆனால் இந்த படத்தை வந்து 32 டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 24 கிராஃப்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம படத்தை பண்ணிட்டு நம்ம வீட்டில் வச்சாக்க அது திரைக்கு வராது இல்லைங்களா. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சப்டைட்டில்ஸ் போடணும், நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு பற்றி என்ஓசி வாங்கணும், சென்சார் ஸ்கிரிப்ட் எழுதி தான் நீங்கள் சென்சாருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்கு அந்த சென்சார் கூட்டிகிட்டு போய் அங்கே இது பண்ணுறதுக்குலாம் ஒரு இது வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் நிறைய இருக்குங்க, ப்ரொசீஜர் வைஸ் எல்லாம் பண்ணணும். அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், படத்தை யார் வேணால் எடுத்துடலாம். டிஸ்ட்ரிபியூஷன்றது வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வித் காட்ஸ் பிளெஸிங்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் பிளெஸிங்ஸ் என்னால் நல்லா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வித் ஸோ மெனி பீப்புள்ஸ் சப்போர்ட் என்னால் நல்லா பண்ண முடிஞ்சது. அதுவுமே உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட்னால தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா இந்த படத்துக்கு ஆதரவு கொடுப்பீங்க. ஒரு அருமையான ஒரு கண்டென்ட் இருக்குது இந்த படத்தில். நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன். நம்ம படத்தை வந்து பார்க்குறோம், சரி ஓகே சிரிப்பு இருக்கா, ஓகே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கா, ஒரு த்ரில்லர் இருக்கா, சரி போனோம் அப்படின்ட்டு இல்லாமல் உங்களோட மனசில் ஒரு தாக்கம், ஒரு எண்ணத்தில் ஒரு தூய்மை, இதுலேருந்து ஏதோ ஒன்று படித்தோம் அப்படின்ட்டு ஒரு 10 நாள் ஆனால் கூட உங்கள் மனசுக்குள்ளே அது ஒரு ரீங்காரமாக ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஒன்று, ஒரு மெசேஜ் ஒன்று இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கண்டென்ட். கண்டிப்பாக எல்லாரும் திரையில் வந்து பாருங்கள். உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் எல்லாரும் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ எவ்ரி ஒன் ஆஃப் யூ.